ஜீசஸ மறுபடியும் உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு, ஆர் ஜூஸோட டேர்ம்ல சொல்லணும்னா அவங்களோட ப்ராமிஸ்டு மெசியாவை, அவங்களோட கடவுளை வந்து மறுபடியும் ஒரு மெசஞ்சரை வந்து, கடவுளோட தூதரை வந்து எர்த்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த இஸ்ரேல்னு தெரியுதா? இப்ப நம்ம ரீசெண்டா ஹமாஸ் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை, அந்த இஸ்ரேல் அவங்க வந்து அதுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்களுக்கு சொல்ற மாதிரி மறுபடியும் கடவுளை வந்து எர்த்துக்கு கொண்டு வரணும், ஒரு மெசஞ்சர் ஆஃப் கடவுளை எர்த்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஜூஸோட கணக்குப்படி ஜீசஸ் வருவாருன்னு அவங்க வந்து கிங் டேவிட் அப்படிங்கிற ஒருத்தரோட டிசெண்டன்ட்ங்கறாங்க. பட் அது கிறிஸ்டியானிட்டிக்கும் ஜூஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். பட் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட மெசஞ்சர் வந்து நாங்க மறுபடியும் எர்த்துக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து ஜூ கம்யூனிட்டி நம்புறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் என்ன, ஒரு பலியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பலியிடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு கலர் மாடை வந்து பலியிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாடுக்கு நிறைய கிரைட்டீரியா வந்து அவங்களோட புக் ஆஃப் நம்பர்ஸ்னு ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல எழுதப்பட்டிருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த நம்பிக்கை இருக்குது. சோ ஒரு மாடு கால்ல இருந்து தலை வரைக்கும் முழுக்க முழுக்க ரெட் கலர்ல, இதுவரைக்கும் பால் கறக்கப்படாம, இதுவரைக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணப்படாம, ரொம்பவும் அடல்ட்டும் இல்லாம ரொம்பவும் யங்காவும் இல்லாம ஒரு மாடை வந்து அவங்க பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுத்து அதை எரிச்சு இருக்கக்கூடிய சாம்பலை வந்து அவங்க கோவில்ல போய் சேர்க்கணும். அந்த கோவில்ல அவங்க சேர்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட மிகப்பெரிய லட்சியத்தை வந்து அடைஞ்சிருவாங்க. அவங்க கடவுளோட மெசஞ்சரையும் வர சொல்லிடுவாங்க. ஆனா இதை வந்து ஹமாஸ் அமைப்பினர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க. பலஸ்தீனிய மக்களுக்காக போராடுற ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஏன் இஸ்ரேலோட இந்த ஒரு சடங்குக்கு எதிர்க்கிறாங்கிறத உங்களோட கேள்வி. ஏன்னா ஒரு கோவில்ல போய் இதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கோவில் இப்ப கிடையாது. அந்த கோவில் அவங்க எங்க வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ப்ரொஃபெட் முஹம்மது அவர்கள் வந்து ஹெவனுக்கு கிளம்பி போனாருன்னு நம்பப்படக்கூடிய டோம் ஆஃப் ராக் மாஸ்க் வந்து அங்க இருக்குது. அதே மாதிரி அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியத்துல இருக்கிற 3வது முக்கியமான ஸ்தலம்னு நம்பப்படக்கூடிய ஒரு மசூதியும் இதே மவுண்ட் ஆஃப் டெம்பிள்ல தான் இருக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வர ஆரம்பிப்போம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்குள்ள பலஸ்தீனுக்குள்ள வந்து ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. இந்த ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் ஃபார் ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருக்குமே புனிதமான இடம். அந்த ஜெருசலத்துல டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலை உச்சி இருக்குது. ஓகேவா? இந்த திருச்சி பிள்ளையார் கோவில் இருக்கும்ல, உச்சி பிள்ளையார்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெரிய மலை கிடையாது, ஒரு சின்ன குன்று, பழனி மலையில இருக்கிற குன்று, திருப்பதி குன்று, அந்த மாதிரி திருப்பதி மலை. சோ ஆனா ஓரளவுக்கு குன்றுகள் நான் சொல்ல வர்றது தெரியுதுல, அந்த மாதிரி ஒரு சின்ன மலை டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜெருசலத்துல இருக்குது. இந்த டெம்பிள் மவுண்ட்ல வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி கிங் சாலமன் வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் கட்டியிருக்காருங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஹிஸ்டாரிக்கலாவும் கட்டியிருக்காரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த டெம்பிளை தகர்த்திட்டாங்க. அது அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை. அந்த காலத்துல சேரர்கள் வந்து பாண்டியர்களோட ஹிஸ்டரி அழிக்கிறது, பாண்டியர்கள் சோழர்களோட அடிக்கிறது, சோழர்கள் மறுபடியும் பாண்டியர்களோட அழிக்கிறது. 1001 படத்தோட ஓப்பனிங் சீன்ல காமிச்ச மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டு அவங்களோட இருக்கிறதுலே புனிதமான கோவிலை வந்து அழிச்சிட்டாங்க. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலை 2500 வருஷத்துக்கு முன்னாடி அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50 வருஷம் கோவில் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜூஸ் வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாபிலோனியன்ஸ் கிட்ட இருந்து சண்டை போட்டு அவங்க மறுபடியும் வந்து 2வது கோவில் வந்து கட்டுறாங்க. பட் அந்த 2வது கோவில் கட்டியுமே வந்து ரோமன்ஸ் வந்து ஒரு 400 வருஷம் கழிச்சு இடிச்சிடுறாங்க. சோ ஒரு 2050 வருஷத்துக்கு முன்னாடி 2வது கோவிலும் இடிக்கப்படுது. சோ ஃபர்ஸ்ட் டெம்பிள் இருந்துச்சு, அந்த இடத்துல இடிச்சிட்டாங்க. 2வது டெம்பிள் கட்டுறாங்க 50 வருஷம் கழிச்சு, அதையுமே 500 வருஷம் கழிச்சு இடிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் டெம்பிள் இடிச்ச இடத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மச் லேட்டர் பீரியட் வந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இஸ்லாம் வந்து அதிகமா ஃபாலோ பண்ணப்படுது அந்த பகுதியில். பலஸ்தீனிய மக்கள் இஸ்லாமிஸ்டா நிறைய பேர் இஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க, முஸ்லிம்ஸா மாறுறாங்க. அப்ப அவங்க வந்து 2 மசூதிகள் வந்து அங்க உருவாக்கப்படுது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மசூதி. இந்த மசூதி வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ரொம்ப புனிதமான மசூதி. ஏன்னா இங்க இருந்து தான் ப்ரொஃபெட் முஹம்மது அவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போனாருன்னு நம்பப்படுது. அதே மாதிரி வந்து அல் அக்ஸா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மசூதி இருக்குது. இது மக்கா மதீனாக்கு அடுத்து ரொம்ப புனிதமான இஸ்லாமிய ஸ்தலமாகவும் பார்க்கப்பட்டு இருக்குது. இங்க வந்து ப்ரொஃபெட் முஹம்மது அவர்கள் வந்து ப்ரே பண்ணது இந்த இடத்துல தான் சொல்றாங்க. சோ இந்த 2 மசூதியுமே இப்ப எங்க இருக்குது? டெம்பிள் மவுண்டன் சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்குது. ஆனா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது? 2 கோவில், ஃபர்ஸ்ட் டெம்பிள், செகண்ட் டெம்பிள் அப்படிங்கிறது 2 வந்து இருந்திருக்குன்னு ஜூ சொல்றாங்க. இந்த சைடு முஸ்லிம்ஸ் வந்து இப்போ அங்க மசூதி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெட் ஹைஃபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாக்ரிஃபைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவப்பு மாடை கொண்டு வந்து அது இருக்கிறதே ஜூஸ்ல வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஜெனரலா அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பெல்லாம் வந்து நெய்யை வந்து தீக்கு நடுவில் ஊத்துவாங்க. அதுவும் ஒரு விதத்துல சாக்ரிஃபைஸ். நம்ம ஊர் சைட்லாம் போய் பாத்தீங்கன்னா வந்து கடா வெட்டுவாங்க, அது ஒரு சாக்ரிஃபைஸ். இப்போ ரொம்ப காமனா இன்னொரு ஒரு விஷயம் எங்க ஊர் சைட்லாம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடு கட்டி எந்த ஒரு புதுசா ஒரு வீடு கட்டினாலும் ஒரு கோழியை அறுத்து போடுவாங்க, அது ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. செலிப்ரேஷன் நம்ம கிராமத்து கோவிலுக்கு இல்லை நம்மளோட குலதெய்வத்துக்கு போனோம்னா கடை வெட்டி விருந்து வைப்பாங்க. இது எல்லாமே சாக்ரிஃபைசஸ் தான். அதுல யூதர்களோட மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சாக்ரிஃபைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கவ் சாக்ரிஃபைஸ். இப்போ இந்த ரெட் கவ் சாக்ரிஃபைஸ் வந்து
ஹமாஸ்க்கு இன்னைக்கு 2024ல கனெக்ட் ஆகி அவங்க வந்து இதை கண்டம் பண்றாங்க. இவங்க மாடை எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க, அடுத்து இவங்க எங்க போறாங்கன்னு தெரியும்னு. சோ இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் வந்து ஜூஸ் வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இதை ஒத்துக்கல. ஆனா இஸ்ரேல்ல வந்து இந்த ஜூ ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒரு மாடை வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாடு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து கோவிலை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா இந்த மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். என்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மொத்தம் 5 புனிதமான புக் இருக்குது. அதுல புக் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது 4th ஆஃப் த 5 புக்ஸ். அந்த புக்ஸ்ல வந்து இந்த ரெட் ஹைஃபர் சாக்ரிஃபைஸ், ரெட் கவ் சாக்ரிஃபைஸ் என்ன எழுதி இருக்குனால், ஒரு மாடு கிடைக்கணும். இந்த மாடு வந்து அவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா தேடி கிடைக்கலாம், ஆனா இப்போ கிடைச்சிருக்குது. அதுதான் இங்க ஹைலைட். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடு வந்து கால்ல இருந்து தலை வரைக்கும் முழுக்க ஒரே கலர்ல இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அதோட கண் இமை இருக்கும் தெரியுமா, அது கூட ரெட் கலர்ல இருக்கணும். இதுவரைக்கும் எந்த காயமும் அந்த மாடு மேல ஏற்பட்டிருக்க கூடாது. அந்த மாடு வந்து ஒரு யங்கான காஃபாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயசான மாடாவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஏஜ்ல இருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி யாருமே வந்து அந்த மாடு வந்து, அதாவது ரொம்ப சொல்லணும்னா அந்த மாடு வந்து இன்னொரு மாடோட உடலுறவு வச்சிருக்க கூடாது. அந்த மாடு வந்து இதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றிருக்க கூடாது, which of course உடலுறவு வச்சிருக்கலன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. பால் கறந்திருக்க கூடாது, எல்லாமே ஆன்சர்ட் தான். பால் கறந்திருக்கப்பட்டிருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி யாருமே விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிருக்க கூடாது. அண்ட் இது போக வந்து ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டிருக்கணும், வேற இடத்துக்கு வளர்க்க கூடாது. இது வரைக்கும் இந்த டெசிஷன் வரைக்கும் இதை நம்ம பலி கொடுக்கலாம்னு டெசிஷன் வரைக்கும் ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி அந்த ஒரு ரேரான மாடை வந்து இவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இவங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த கோவிலே இவங்க கட்டல. பட் ஃபைனலி அந்த மாடு கிடைச்சிருச்சுன்னா அந்த மாடை கொண்டு வந்து, இது வந்து யூதர்களோட புக்ல இருக்குது. சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாடை வந்து நம்ம பலி கொடுக்கணும், வெட்டி அதுல இருந்து வர ரத்தத்தை வந்து நம்ம 7 முறை வந்து நம்மளோட கோவிலை பார்த்து ஸ்பிரிங்கிள் பண்ணும், தெளிக்கணும். அந்த தெளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெர்ப் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எசோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்ப். இப்போ நம்ம ஊர்ல வந்து துளசி வச்சு தெளிப்பாங்களா, அந்த மாதிரி எசோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பை வச்சு அவங்க கெர்மீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூச்சியிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஷால் இருக்குது. அந்த ஷால் அப்புறம் இந்த மாடு அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் சாம்பலாக்கி அதை ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாடோட ரத்தத்தை வந்து தனியா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை எரிச்சு சாம்பலாவும் கொஞ்சம் தனியா வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னா எரிச்சு, சோ இது ரெண்டையுமே வந்து நம்ம அந்த 3rd டெம்பிளை பார்த்து நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் சொல்றாங்க. மவுண்ட் ஆலிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன குன்றும் இருக்குது. இப்போ பழனி மலையில பாத்தீங்கன்னா 2 மலை இருக்கு, ஒரு இடுமன் மலை, ஒரு பழனி மலை. சோ இந்த இடுமன் மலையில வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் இல்ல. அப்ப பிரச்சனையா இல்லன்னு கேட்டீங்கன்னா, ஆனா அது செய்யக்கூடிய இடம் வந்து எதை பார்த்து தெளிக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவில் இருக்கிற திசையை பார்த்து செய்யணும்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கோவில் இருக்கா? இப்போ இல்ல. ஃபர்ஸ்ட் டெம்பிள் டெஸ்ட்ராய்டு, செகண்ட் டெம்பிள் டெஸ்ட்ராய்டு. ஆனா அதை டெஸ்ட்ராய் பண்ணது பலஸ்தீனியா இந்த இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்ஸான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. இல்ல இவங்களோட முன்னோர்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதை பண்ணது ரோமன்ஸ். அவன் யூரோப்ல இருக்கான். ஓகேவா? சோ ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ எங்களுக்கு 3rd டெம்பிள் உருவாக்கப்படணும். அந்த 3rd டெம்பிள் உருவானதுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த சம்பிரதாயத்தை அங்க பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.